வணக்கம் மக்களே. நெஞ்சை உலுக்கிய மிகப்பெரிய சோகம். அதிகாலையிலேயே ஒட்டுமொத்த திரைப்பிரபலங்களையும் மக்களையும் அதிர்ச்சியடைய செய்த இந்த மரண செய்தி ஒட்டுமொத்த திரைப்பிரபலங்களையும் கண்ணீரில் உரைய செய்த இருக்கிறது. தமிழ் சினிமாவில் 100 படங்களுக்கு மேலே தயாரித்து வெற்றி திரைப்படங்களை கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வெற்றி திரைப்படங்களை கொடுத்து தமிழ் ரசிகர்கள் மத்தியில் நீங்காத இடத்தை பிடித்து இருப்பவர் தான் ஆர்பி சௌத்ரி. இவருடைய மகன் தான் நடிகர் ஜீவா. இவர் தயாரிப்பில் வெளியான கிட்டத்தட்ட 99 திரைப்படங்களும் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் நீங்காத இடத்தை பிடித்து இருக்கிறது. இவருடைய நடிப்பில் ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் அதாவது நடிகர்கள் நடித்தும் இருக்காங்க. அவருடைய 100வது திரைப்படத்தை தயாரிப்பதற்காக ராஜஸ்தானுக்கு, அதுவும் சொந்த ஊரான ராஜஸ்தானுக்கு சென்றிருந்தார். அங்கே ஜெய்ப்பூரில் காரில் சென்று கொண்டு இருக்கும்போது அவருடைய கார் எதிர்பாராத விதமாக விபத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அதில் படுகாயமடைந்த ஆர்பி சௌத்ரி பார்த்திங்கன்னா உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு இருக்கார். அவருக்கு காயங்கள் பெரிதாக எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால அவரை காப்பாற்றி விடலாம் அப்படின்னு அவர் பெரிதும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் வயது மூப்பு காரணமாக அந்த கார் விபத்து ஏற்பட்ட அதிர்ச்சியில் அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. தீவிர சிகிச்சை கொடுத்தும் பலனின்றி அவர் இறந்தும் இருக்கார். இந்த தகவல் தான் அதிகாலையிலேயே தமிழகத்திற்கு ஒரு அதிர்ச்சி செய்தியாக வந்து ஒட்டுமொத்த திரைப்பிரபலங்களையும் தமிழக ரசிகர்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியே இருக்கிறது. அவரை உடனடியாக தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவதற்காக தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் இருந்தும் நடிகர் ஜீவாவும் உடனடியாக சொந்த ஊரான ராஜஸ்தானுக்கு சென்றும் இருக்காங்க. இந்த தகவல் தான் ஒட்டுமொத்த திரைப்பிரபலங்களை சோகத்தில் உரைய செய்து இருக்கிறது. நடிகர் ரஜினி, கமல், விக்ரம், விஜய், அஜித் போன்ற பல முன்னணி நடிகர்களை தமிழ் சினிமாவில் தூக்கி விட்டவர் தான் ஆர்பி சௌத்ரி. பல இயக்குநர்களையும் தூக்கி விட்டுருக்காரு. பல மொழிகளில் பல திரைப்படங்களை தயாரித்தும் இருக்காரு ஆர்பி சௌத்ரி.